அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரேமலதா விஜயகாந்த் கூறியபடி இன்று காலை 11 மணிக்கு தேமுதிக அலுவலகத்திற்கு இபிஎஸ் வருகை தரவுள்ளார். இன்று முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் நேற்று இபிஎஸ் முன்னிலையில் அறிவித்திருந்தார். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவிற்கு 5 தொகுதிகளை ஒதுக்கி நேற்றைய தினமே எடப்பாடி பழனிசாமியும் அதேபோல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தற்பொழுது காலை 11 மணி அளவில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்து விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த இருப்பதாக, மரியாதை செலுத்த இருப்பதாக தேமுதிக தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தற்பொழுது இந்த 5 தொகுதிகளை ஒதுக்கக்கூடிய தேமுதிகவில் விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுவதாக தேமுதிக தரப்பிலே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விஜய பிரபாகரன் அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்திருப்பதாகவும் தேமுதிக தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். 11 மணி அளவில் தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு தேமுதிக நிர்வாகிகளை சந்தித்து சிறிது நேரம் பேச இருக்கிறார். அதன் பின்னர் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 5 தொகுதிகளில் தற்போது வரை உறுதி செய்யப்பட்டுள்ள விஜய பிரபாகரன் அவர்களை வேட்பாளராக அறிமுகம் செய்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்று பேச இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. 5 தொகுதிகளை ஒதுக்கக்கூடிய அதிமுகவில் கடந்த முறை 2019 நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே தேமுதிக சார்பில் அதிமுக கூட்டணியில் 4 இடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் அழகர்சாமி என்பவர் போட்டியிட்டிருந்தார். தேமுதிகவின் சார்பாக அழகர்சாமி என்பவர் போட்டியிட்டிருந்தார். அவர் 2ஆம் இடத்தை பெற்றிருந்தார். இந்த முறை விஜய பிரபாகரன் அவர்கள் மீண்டும் விருதுநகரில் போட்டியிட தேமுதிகவினுடைய அந்த விருதுநகர் மாவட்டத்துடைய செயலாளர்கள் அதே போல கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தியதன் பேரில் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகரில் போட்டியிட நேற்றைய தினமே விருப்பமனு அளித்திருந்தார் தேமுதிக தலைமை அலுவலகத்தில். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய பிரபாகரனை அறிமுகம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி கலந்து கொண்டு தேமுதிக அலுவலகம் வர இருக்கிறார். கிட்டத்தட்ட 2 நிகழ்ச்சிகளுக்கு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. விஜயகாந்த் நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்துகிறார். அதன் பின்னர் தேமுதிகவுடைய விருதுநகர் வேட்பாளராக விஜய பிரபாகரன் அவர்களை அறிமுகம் செய்திருக்கிறதாகவும் தேமுதிக தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.